வீட்டில் தோசை மாவு இல்லையா, டக்குன்னு ஏதாவது தோசை சாப்பிடணும் போல இருக்கா? மாவு எதுவுமே அரைக்காமல் புளிக்க வைக்காமல் ஈஸியான மெத்தடில் ஹெல்த்தியான இந்த தோசையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி அடித்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1.5 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. இது கேழ்வரகு மாவில் மட்டும்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா கோதுமை மாவில் கூட இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இது கூட மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ அந்த முட்டையோட அந்த மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா இதில் தோசை பேட்டருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான், அப்படி இல்லைனா பிளெயினாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இது கூட வெங்காயத்தை கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பட் ஆனால் குழந்தைங்களுக்குலாம் அங்கங்கே இருந்துச்சுன்னா பிடிக்காது, எடுத்து போடுவாங்க. ஸோ அதனால் நான் சேர்க்கலை. நீங்கள் வெங்காயம், பச்சை மிளகா, ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால அது கொஞ்சம் நேரத்துக்கு ஊறணும். ஸோ இப்போ நல்லா ஊறி மேலே தண்ணி விட்டு நிற்கிது பார்த்தீங்களா? இப்போ நமக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு தோசை ஊற்றுறதுக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை தவாவை நல்லா சூடாக்கிட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நம்ம எப்போதும் தோசை பேட்டர் ஊற்றுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ரவை தோசைக்கு ஊற்றுற மாதிரி ஊற்ற தேவையில்லை. மாவை தோசைக்கல்ல ஊற்றிட்டு உடனே நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு தடவி விட்டுருங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா செம்ம சூப்பராக கிறிஸ்பியான ராகி தோசை ரெடி ஆகிடுச்சு. நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பார்த்தீங்களா ஓரங்கள்லாம் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இது கூட கார சட்னி வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும். வீட்டில் என்ன குழம்பு இருக்கோ அதை கூட இந்த தோசைக்கு நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம். எல்லா குழம்புக்குமே ஆப்டாக இருக்கும். ஸோ திடீர்னு டிஃபன் செய்யணும், ஈஸியாகவும் இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சேர்த்த மெயினான இன்க்ரீடியன்ட் முட்டை கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் ஒட்டாமல் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு இது போன்ற சிம்பிள் அண்ட் டேஸ்டான ரெசிபிஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.